ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோரோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ சரவணன் வந்து தங்கமயில பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டுருவாரு. அப்படியே அவங்களும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இந்த குழந்தை யாருன்னு கேட்குற அளவுக்கு இவர் நம்மள இவ்வளோ மோசமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தங்கமயிலால் அதை ஏற்றுக்க முடியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படியே மீனா இந்த பக்கம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க விஷயத்த சொன்னதுக்கப்புறம் மாமாவும் அக்காவும் வந்து ரொம்ப ஜாலியாக வருவாங்க, அந்த சந்தோஷத்தை பார்க்கலான்னு சொல்லி இவங்க கோவிலுக்கு வந்தால், அப்போது சரவணன் வெளியில் வந்து மீனாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. அவள் ஒரு பொய்க்காரி, அவள் கூட சேர்ந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, நான் செந்திலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி தான் வந்தேன், ஆனால் நீ என்னடனா அவள் கூட சேர்ந்து நீயும் வந்து என் கூட பொய் சொல்லிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மீனாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் மீனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னக்கா ஆச்சுன்னு சொல்லும் போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த குழந்தை யாருதுன்னு என்னை பார்த்து கேட்குறாரு, என்னால் இதை தாங்கவே முடியல, என் காலெல்லாம் நடுங்குது, என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுரு மீனா அப்படின்னு சொன்னோன்னா மீனாவும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க. விடும்போது தங்கமயில் அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை என்ன சொன்னார், உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. தங்கமயிலால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் உள்ளே போய் உட்காந்து அழுகுறாங்க. மீனாக்கிட்டேயும் கேட்குறாங்க. மீனாவும் இருங்க அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தங்கமயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. போயிட்டு இங்கே இவங்க வெளியில் நின்றுட்டு தங்கமயில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கத்துறாங்க, வெளியில் வான்ட்டு. இவங்க உள்ளே உட்காந்துட்டு அழுகுறாங்க. என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டாரு, இப்படி கேட்டால் அவர் என் லைஃப்பில் இனிமேல் தேவையில்லைன்ற மாதிரி தங்கமயில் முடிவெடுத்துறாங்க. இப்போ யாருக்குமே அப்படி இருக்கும் இல்லைங்க, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. யாரையுமே எந்த பொண்ணுமே பார்த்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அவங்க என்னதான் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த வார்த்தை சொன்னது அவங்களுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு பொண்ணாக நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த இதில் அந்த சீன்லாம் பார்க்க ரொம்பவே அழுகையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது தங்கமயில் சொல்கிறாங்க, இனிமேல் அவர் என் லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு ஒன்று. மீனா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்கக்கா, வேணாம் அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா, அவர் என் லைஃப்பில் தேவையில்லை, இன்றைக்கி வந்து என்னை பார்த்து கேட்ட அதே வார்த்தையை என் பிள்ளைய பார்த்து கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அதனால் எனக்கு அந்த குடும்பம் தேவையில்லை, அவரும் எனக்கு தேவையில்லை, நான் என் பிள்ளைய தனியாக வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது மீனா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போது தங்கமயில் சொல்கிறாங்க மீனா கிட்டே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, ஏன்னா நான் கன்சீவாக இருக்கிறதா அவர் எக்காரணத்தை கொண்டு வீட்டில் சொல்ல மாட்டார், நீயும் அந்த வீட்டில் வந்து யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. இப்போ தங்கமயில் பண்ணது சரியா தப்பா? அது அவங்க வந்து அவரை சரவணனை விட்டு பிரியறது தான் கரெக்டான்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.